இந்த கல்யாண ஈவெண்ட் எல்லாம் போயிட்டு இந்த பன்னீர் தெளிக்கணும் அந்த மாதிரி ஒரு நாள் போனா வில் கெட் பெய்ட் ஒரு 500-600 அப்படி கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சர்வை பண்ணிட்டு அப்படியே இருந்துடலாம். அர்ஜுன் தாஸ் வந்து உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட்லி ப்ரொபோஸ் பண்ணது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. திடீர்னு பார்த்தா அவர் வந்து இவ்வளோ கிட்ட இன்னும் கையை பிடிச்சி பயங்கரமா he was on his knees. இன்னைக்கு வரைக்கும் தேவ என்ன பவின்னு தான் கூப்பிடுவாங்க. இனியா பிரியங்கான்னு சொல்றதை விட பவின்னு கூப்பிட்டு இனியா பிரியங்காவே கோவப்படாம என்னம்மா நீ வீட்டுக்கு வந்து பவின்னு கூப்பிடுற. அவங்க ஏதாவது இனியா பிரியங்காக்கு செஞ்சாங்கன்னா எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வருவாங்க. நிறைய பேர் வந்து கனிஃபா மிஸ் பண்றாங்க இல்லையா? அவங்களும் தான் மிஸ் பண்றோம். நான் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகலையோன்னு நினைச்சு. பட் ஆனா இப்ப இருக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பிரியாக்கா. அந்த காலத்துல சாவித்திரி அம்மா எல்லாம் அழுதா நமக்கு அழுக வருமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி நீங்க நடிக்கிறீங்க. சக்திக்கு ஒண்ணுன்னா ஜனனியால பொறுக்கவே முடியாது. உங்கள் அபிமான தங்கமயில் வழங்கும் தை கொண்டாட்டம் சிறப்பு ஆஃபர். தங்கம் கிராமிற்கு 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. கல்வாயே கல்வா நீ காதல் செய்யாமல் கண்ணும் என் நெஞ்சும் என் பேச்சை கேட்காதே. வெல்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் உண்மையிலே நான் சொல்லணும்னா உங்களோட ஜேர்னி பார்க்கும்போதே வந்து எல்லாருக்குமே ரொம்ப அஸ்பைரிங்கா இருக்கும் இல்லையா? ஒரு ஆங்கரா ஸ்டார்ட் பண்ணி ஆக்டிங்ல உள்ள வந்து இப்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு நபரை வந்து மாறி இருக்கீங்க இல்லையா? திரும்பி பார்க்கும்போது இந்த ஜேர்னி எப்படி இருக்கு? ரொம்ப மேஜிக்கலா இருக்குன்னு சொல்லலாம். ஐ டென்ட் நோ நான் மீடியாக்கு வருவேன், ஒரு ஆங்கர் ஆவேன், அதுக்கப்புறம் ஆக்டிங்குள்ள வருவேன், இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம யோசிச்சு கூட பார்த்தது இல்லை. இதெல்லாம் நடக்கும்போது ஏதோ ஒரு நம்ம ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் படிப்போம்ல, அந்த மாதிரி நமக்கே ஒரு ஸ்டோரி புக்ல திரும்பி பாக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப மேஜிக்கலா இருக்கு. அண்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஒரு ஜேர்னி? நம்ம வந்து ஆங்கர் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல? ஆங்கர் ஆகலாம் அப்படின்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணல. எல்லாமே எதர்ச்சியா நடந்த ஒரு விஷயம் தான். நான் வந்து இங்க சென்னைக்கு வேலை கிடைச்சு டிசிஎஸ்ல வந்து ஜாப் ஆஃபர் கிடைச்சுதான் நான் இங்க சென்னைக்கே வந்தேன். நான் ஒரு கோயம்புத்தூர் பொண்ணு, அங்க வந்து எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆகி அப்படிதான் நான் வந்து சென்னைக்கு வந்தேன். பட் ஆனா அவசரப்பட்டு என்னோட டிசிஎஸ் ஜாப் விட்டுட்டேன். ஐ தாட் இட் வாஸ் நாட் மை திங் அப்படின்றதுனால ஐ வாண்டட் டு டூ மை ஹையர் ஸ்டடீஸ். அது பண்ணலாம், ஆனா நம்ம கோயம்புத்தூர் போகாம இங்கே ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு அப்படியே பண்ணலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு பி மறுபடியும் டிபெண்ட் ஆக வேணான்றதுக்காக நானே ஏதாவது பார்ட் டைம் பண்ணிட்டு அப்படியே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிச்சது. பார்ட் டைம்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈவென்ட்ஸ்ல எல்லாம் போய் ஹோஸ்டர்ஸா நிப்பாங்க தெரியுமா, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் போனா வில் கெட் பெய்ட் ஒரு 500-600 அப்படி கிடைக்கும். சோ அதை வச்சு நம்ம சர்வை பண்ணிட்டு அப்படியே இருந்துடலாம், அப்புறம் நம்ம படிச்சிடலாம் அப்படி சொல்லலாம் நான் யோசிச்சுதான் வந்து அதுல ஏதோ ஒரு கான்டாக்ட் கிடைச்சது. அதுல ஏதாவது டெய்லி ஏதாவது ஒரு ஒர்க் வரும், நமக்கு ஒரு குரூப் எல்லாம் இருக்கும். அந்த ஒர்க் வரும், கார்பரேட் ஈவெண்ட்லாம் வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்ல இந்த கல்யாண ஈவெண்ட் எல்லாம் போயிட்டு இந்த பன்னீர் தெளிக்கணும், இந்த மாதிரி நிறைய வரும். சோ இந்த அவார்ட் ஷோல எல்லாம் போயிட்டு அவார்ட் கொடுக்கணும் ஸ்டேஜ்ல, இந்த மாதிரியே நிறைய வரும். சோ அது எப்பாவது வந்துச்சுன்னா நமக்கு அன்னைக்கு வந்துட்டு நமக்கு அந்த 1 day salary வரும். அது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த ஜேர்னி. அப்போ ஐ டென்ட் நோ ஐ கேன் ஈவன் டாக். ஏன்னா நான் வந்து ரொம்ப சைலண்ட், அப்போ எனக்கு பேச தெரியும்னு கூட தெரியாது. அப்போ ஒரு ஈவெண்ட்ல வந்து இந்த மாதிரி அவார்டு ஷோல வந்து அவார்ட் கொடுக்க ஸ்டேஜ்ல கொடுக்க வந்தப்போ அந்த ஸ்டேஜ்ல இருக்க எம்சி வந்து வெளியே ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ உடனே அந்த ஈவென்ட் மேனேஜர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நீங்க பண்ணிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மைக்க கையில கொடுத்துட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பட் நான் ஐ ஹவ் சீன் சோ மெனி எம்சிஸ் டூயிங் தி ஸ்டேஜ் ஷோ. அது எனக்கே தெரியாம எனக்குள்ள நான் பாத்திருக்கேன் போல. ஸோ அப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த வின்னர்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ண சொன்னாங்க. நான் தேர்ட் ப்ரைஸ் கோஸ் டு, த செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு, அண்ட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வித் கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமா பண்ணிட்டேன். வை டோன்ட் யூ டூ எம்சி, நல்லா பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் எம்சி. அப்படிதான் ஐ காட் இன் டு எம்சி. எம்சில வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு வந்து சம்பளம் ஜாஸ்தி. ஓகே தென் வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு எம்சில சின்ன சின்ன பர்த்டே பார்ட்டிஸ் அது இதெல்லாம் பண்ணி கார்பரேட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஐ காட் ஆஃபர் இன் ஃபர்ஸ்ட் ஜி தமிழ் JFW அவார்ட்ஸ்க்கு வந்து ரெட் கார்பெட் பண்ணுவீங்களா நீங்க அப்படின்னு. நாளைக்கு அவார்டு இன்னைக்கு கூப்பிட்டு எனக்கு கேக்குறாங்க, JFW அவார்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரெட் கார்பெட் ஆங்கர் தேவைப்படுது, உங்களால பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இட் இஸ் a great opportunity இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் டிவியில அப்படிதான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இது ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு. டிவியில எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் எடுத்து அடுத்த நாள் வந்து பார்த்தா மேடி சார் பக்கத்துல வந்து நிக்கிறாரு, த்ரிஷா மேம் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு அவ்வளவு பெரிய ஒரு ஷோல ரெட் கார்பெட் பண்ணேன். பல சேனல்கள் வந்து நாங்க உங்களை பார்க்க முடிஞ்சது. லைக் எக்ஸ்ப்ளோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு பாரதி கிட்ட நாங்க வந்து அடடா இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லையா? லைக் அந்த ஒரு எப்படி
எப்படி சொல்றது, ஒரு ஸ்பேஸ் அண்ட் அந்த ஒரு எக்ஸ்போஷர் எப்படி எல்லாம் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? எனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நான் வந்து விடல. அதுக்கப்புறம் ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் சன் டிவி அஸ் அன் ஆங்கர். அந்த ஆங்கரா வந்த உடனே வந்து எனக்கு வந்து பெரிய பெரிய ஷோஸ் தான். எல்லாமே பெரிய ஆடியோ லான்ச்சஸ். மலேசியால வந்து சன் நட்சத்திர திருவிழா, சினிமால நட்சத்திர கொண்டாட்டம்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற சினிமா பீப்புள் எல்லாருமே ஃபிளைட்ல மலேசியா போனாங்க. அந்த ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணது எல்லாமே எனக்கு நல்லா பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸா தான் கிடைச்சது. விஷால் 25 சண்டைக்கோழியோட ஆடியோ லான்ச், அது பெரிய ஷோ. ரோபோ சங்கர் நான் வந்து கூட ஹோஸ்ட் பண்றேன். பார்த்திபன் சார் இருக்காரு, திடீர்னு குஷ்பு மேம் இருக்காங்க, எல்லாரும் வந்து என் கூட ஹோஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அந்த ஈவெண்ட் ஃபுல்லா ஹோஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி எல்லாமே பெரிய பெரிய சைமா அவார்ட்ஸ் கண்டினியூஸா ட்வைஸ் த்ரைஸ் ஐ வெண்ட் அண்ட் ஹோஸ்டட். இந்த மாதிரி எல்லாமே பெரிய பெரிய ஷோஸ், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூஸ் பண்ணேன். டெய்லி 1-on-1 இன்டர்வியூஸ்லாம் எல்லா செலிபிரிட்டிஸோட மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால ஐ காட் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ டிட் நாட் லீவ் எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாத்தையுமே வந்து கிராப் பண்ணி என்னெல்லாம் முடியுமோ என்னோட பெஸ்ட் நான் வந்து பண்ணேன். பியூட்டிஃபுல். அண்ட் இந்த ஒரு ஜேர்னிலே வந்து மறக்க முடியாதது அண்ட் ரொம்ப வைரலா போனதுன்னு ஒண்ணுன்னா, அர்ஜுன் தாஸ் வந்து உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட்லி மாஸ்டரோட ஷோல வந்து ப்ரொபோஸ் பண்ணது. நாங்க எல்லாருமே வந்து பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு ஆப்வியஸா லைக் இன்னொரு ஹீரோயினுக்கு தான் வந்து பண்ணிருப்பாங்க, லைக் கூட இருக்க ஸ்பேஸ். திடீர்னு பண்ணும்போது அது ரொம்ப ஒரு வைரலா போச்சு இல்லையா? அந்த டைம் அது பிளான் பண்ணீங்களா இல்ல எப்படி நடந்தது? See, as anchors you know இல்ல, இப்போ ஒரு ஆங்கரா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, ஷோல கெஸ்ட்ஸ் இருக்காங்க, நீங்க வந்து அவங்க ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பண்ணல, இல்ல யாராவது ஒருத்தர் வந்து அன்கம்ஃபர்டபிளா இருக்காங்க, இல்ல அவங்க வந்து they decided to do it to the anchor அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தான் கடைசியா வந்து அதை பண்ற மாதிரி இருக்கும், பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். எதுவா இருந்தாலும் நாட் ஜஸ்ட் ப்ரொபோசல். ஏதாவது இப்போ ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அவங்க கூட அவங்க டான்ஸ் ஆடலைன்னா நம்ம டான்ஸ் ஆட வைக்கணும். அவங்களுக்கு அந்த எனர்ஜி கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபிள் ஆனாங்கன்னா அவங்க கொஞ்சம் டான்ஸ் ஆடுவாங்க. கரெக்டா? சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நீங்க ப்ரொபோஸ் பண்ண உடனே கௌரி அன்கம்ஃபர்டபிளா, இல்ல அர்ஜுன் தாஸ் வந்து கௌரி கிட்ட பண்ணலாமா, இல்ல வேணா நம்ம இதுக்கு பேசாம நம்ம இவங்க கிட்டே பண்ணலான்னு என்ன யூஸ் பண்ணதுதான் அந்த ஷோல வந்து ஒரு சரி ஓகே கௌரி இருக்காங்க, நான் இருக்காங்க, ஓகே நான் இவங்க கிட்ட பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. திடீர்னு பார்த்தா அவர் வந்து இவ்வளோ கிட்ட இன்னும் ரியல் ப்ரொபோசல் மாதிரி கையை பிடிச்சி பயங்கரமா he was on his knees சூப்பரா ப்ரொபோஸ் பண்ணாரு. ஆனா போலீஸ் டயலாகோட ப்ரொபோஸ் பண்ணாரு. பட் இட் வாஸ் சோ நைஸ், சோ ரொமான்டிக், பயங்கரம். நானே வந்து ஷோரியா அப்படின்ட்டு நான் அது ரியாக்ஷன் வேற கேப்சர் ஆயிடுச்சு. ஐ தாட் they'll cut it off, போட மாட்டாங்கன்னு நினைச்சா அது போடவும் செஞ்சுட்டாங்க. அத்தனை வருஷமா நான் சன் டிவில வந்து அத்தனை ஷோஸ் பண்ணிருக்கேன், எல்லாம் பெரிய பெரிய ஷோஸ், எதுவுமே ஹிட் ஆகல. அர்ஜுன் தாஸ் ப்ரொபோஸ் பண்ண உடனே பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. பாவீங்களா, இவ்வளவு ஷோ எல்லாம் ஹோஸ்ட் பண்ணி எவ்வளவு இன்டர்வியூ பண்ணிருக்கு. அப்பெல்லாம் பார்வதின்னு ஒரு ஆங்கர் இருக்கிறதா கூட தெரியாது. ஆனா அந்த ஒரு ஷோல வந்து இட் வாஸ் சோ வைரல், அவ்வளோ வைரல். பயங்கர பொண்ணுங்கலாம் வந்து பயங்கரமா கிரேஸ் ஆகி ஐயோ அர்ஜுன் தாஸ் இப்படி இந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் என்ன திட்டலாம் செஞ்சாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் அர்ஜுன் தாஸை பார்க்கும்போது சொன்னேன், உங்களால நான் நிறைய திட்டு வாங்கினேன் தெரியுமா அப்படின்னு. ஆங்கரிங்ல நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. பட் ஒரு 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 புது எக்ஸ்பீரியன்ஸா ஆக்டிங் உங்க பக்கம் வரும்போது அது எப்படி நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க? லைக் நம்ம இது பண்றோமா, இல்ல திருப்பி இதுலயே வந்து லைக் ஆங்கரிங்லயே நம்ம வந்து சஸ்டெயின் ஆயிக்கலாமா அப்படின்ற ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும்ல, இருந்துச்சு. எப்படி வந்து அந்த ஒரு சாய்ஸ் எடுத்தீங்க? நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும் போதும் வந்துட்டு எனக்கு தெரியாது இப்போ அடுத்தது நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது, அதெல்லாம் தெரியாது. சன் டிவில ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து நிறைய சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. ஆனா அப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஐ டிடன்ட் ஈவன் எக்ஸ்ப்ளோர் வாட் இஸ் ஆங்கரிங்லயே நான் நிறைய இன்னும் கத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு வர ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து நான் வந்து இல்ல வேணாம், இப்போதைக்கு சீரியல்லாம் வேணாம், நான் வந்து இதுலயே இருந்துக்கிறேன், நான் இதுவே ஆங்கரிங்கே பண்ணிக்கிறேன், ஐம் ஓகே வித் ஆங்கரிங் அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வேணாம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஐ காட் அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, புது புது வார்த்தைகள்னு சொல்லிட்டு ஜீ தமிழ்ல வித் தேவயானி மேம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ cannot leave because I'm a huge fan of தேவயானி மேம். I'm a huge fan of கோலங்கள். ஓகே. சோ அதனால அவங்க கூடவா அப்படின்ற ஒரு பயம் ஒரு சைடு, பட் ஸ்டில் I have no choice to say no. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல வேணாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. இப்ப பரவாயில்ல, நமக்கு ஆக்டிங்கே தெரியலனாலும் பரவாயில்ல, அங்க போய் நம்ம ஏதாவது நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்டிங் பத்தி ஒண்ணுமே தெரியாது. பட் ஐ ஜம்ப்ட். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கரிங் பண்ணுவோம்ல சிரிச்சுட்டே, நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆங்கர்ஸ்க்கு மெயின் ஜாபே வந்துட்டு டு பி பாசிட்டிவ் ஆன் தி ஷோ, டு பி பிரசன்டபிள் இன் தி ஷோ, டு பி ஸ்மைலிங். இந்த ஃபேஸை நம்ம வச்சுட்டே இருக்கணும். நான் போயிட்டு சீரியஸான சீன்ல கூட சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், புது புது ஒருத்தங்கள் டைம்ல.
சோ தேவயானி மேம் வந்து ஆரம்பத்திலேயே வந்து அந்த ஸ்டோரி எப்படின்னா மாமியார் மருமகளோட ஸ்டோரி. ஒரு மாமியார் மருமகள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டோரி. சோ அதுக்கு தேவயானி மேம் என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க உங்களுக்கும் எனக்கும் தான் வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும், நீங்க நல்லா பண்ணணும், நம்ம 2 பேருக்கும் நல்ல ரேப்போ இருக்கணும்ல ஃபர்ஸ்ட் பூஜையிலே சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப பயந்தேன், ஐயோ இப்படி வர சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படி சிரிச்சுக்கிட்டே பண்ற மாதிரி இருந்தது. பட் ஆனா ஐ லேர்ன் சோ மச். என்னோட மென்டார்னு சொல்லலாம் தேவயானி மேம். நான் அவங்க கிட்ட இருந்தா எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐ காட் இன்டு இட். அதுதான் உங்களுடைய முதல் சீரியல் அண்ட் தேவயானி மேம் கூட நீங்க வந்து நடிக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வரும்போது எப்படி இருந்தது? ரொம்ப ஸ்பெஷல். புது புது அர்த்தங்கள் இஸ் ரியலி ஸ்பெஷல் ஃபார் மீ. எப்பவுமே வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது இட்ஸ் ரியலி ஸ்பெஷல் இல்ல. சோ அதுல வந்து எனக்கு தேவயானி மேம் கூட நடிக்கிற ஒரு அனுபவம் கிடைச்சது. ஐ மீன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால மறக்கவே முடியாது. ஒவ்வொரு சீனும் அவங்க கூட வந்து ஐ ரியலி என்ஜாய் எவ்ரி சீன் வித் ஹர். ஏதாவது ஒண்ணு நீங்க கத்துக்கலாம். அவங்க இம்ப்ரோவைஸ் பண்றதை வந்து நான் பார்த்து ரொம்ப வியந்து பார்ப்பேன் அவங்கள. அதே மாதிரி அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. இது இப்படி பண்ணலாம் பவி, இது இப்படி பண்ணலான்னு ரொம்ப குழந்தை மாதிரி நம்மளையும் ஒரு ஆளா இது பண்ணி நம்ம வந்து நம்மள மதிச்சு நம்மளோட இதையும் கேட்கறது, நம்மளோட தாட்ஸ், நீ என்ன யோசிக்கிற, இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஷீ டஸ் தட். இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, அப்போ நான் ஏதாவது சொன்னா இது நல்லா இருக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட தாட்ஸையும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் ரியலி கம்ஃபர்டபிள். நான் பயந்தது எதுவுமே அந்த சீரியல் நடக்கல. அண்ட் அந்த சீரியல்ல இருக்கிற எல்லாருமே, இப்போ அபிஷேக் சார் இருந்தாரு, தேவயானி மேம் இருந்தாங்க, நியாஸ் இருந்தாரு, எல்லாருமே தேர் ஃபைன் ஆக்டர்ஸ். ஸோ அதனால நம்ம இருந்த ஒரு ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப நல்லா கத்துக்கிற ஒரு ஆம்பியன்ஸ்ல இருந்தனால ஐ லேர்ன் சோ மச் ஃப்ரம் எவ்ரிபடி. ஸோ அதுதான் அந்த சீரியல் என்னை எக்யூப் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் நல்லாவே. ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அண்ட் மை கேரக்டர் துருன்னு இருப்பேன், ஆனா போல்டான கேரக்டர். இந்த மாதிரி ஒரு டாட்டர் இன் லா வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து டைரக்டா சொல்லியிருக்காங்க, உன்ன மாதிரி ஒரு மருமக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவ். அண்ட் அது நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது. இன்னைக்கு வரைக்கும் பவி வந்து ரொம்ப என்ன சொல்றது க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். பியூட்டிஃபுல். இன்னைக்கு வரைக்கும் தேவ என்ன பவின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமா, நைஸ். ஆக்சுவலா அண்ட் இது எப்படின்னா பவி லக்ஷ்மி இந்த ரெண்டு வந்துட்டு அவங்க ஆன் ஸ்கிரீன்ல பார்த்து எல்லாரும் இப்படி ஒரு பாண்ட் நமக்கு இல்லையே அப்படின்னு பொறாமப்படுற அளவுக்கு இருந்தது. பட் ஆனா ஆஃப் ஸ்கிரீன்ல லைக் பார்வதி தேவயானி அந்த ஒரு பாண்ட் எப்படி இருக்கும்? இட் வாஸ் ரியலி பியூர். ரொம்ப நேச்சுரலா கொஞ்சமா வி காட் க்ளோஸ். எனக்கு தெரியாது ஆரம்பத்துல நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற எதுவுமே வந்துட்டு நேர்ல இருக்குமா தெரியாது. நம்ம ஸ்கிரீன்ல வந்து தேவயானி மேம் பாக்குறோம், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நமக்கு தெரியும், ஷி ஆக்ட்ஸ் பியூட்டிஃபுல்லி, ஷி இஸ் a fabulous actor, அதெல்லாம் தெரியும். பட் ஆனா ஆஃப் ஸ்கிரீன் அவங்க எப்படின்னு தெரியாது. நான் ஆஃப் ஸ்கிரீன்ல பயந்தேன்னு சொன்னால அவங்க கூட நம்ம நடிக்க போறோம்னு ரொம்ப பயந்தேன். பட் ஆனா போக 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 வி காட் சோ கம்ஃபர்டபுள். அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க இனியா பிரியங்கான்னு சொல்றதை விட பவின்னு கூப்பிட்டு இனியா பிரியங்காவே கோவப்படாம என்னமா நீ வீட்டுக்கு வந்து பவின்னு கூப்பிடுறன்ற அளவுக்கு வி காட் க்ளோஸ். அவங்க ஏதாவது இனியா பிரியங்காக்கு செஞ்சாங்கன்னா எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வருவாங்க. என் கனவுல கூட நினைச்சு பார்த்ததுல தேவயானி மேம் எனக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எனக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. மெயினா அதுதான், இனியா பிரியங்காக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா அது எனக்கும் சேர்த்து பண்றதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம் இல்ல, நான் நினைச்சு கூட பார்க்காத விஷயம். அந்த அளவுக்கு வி காட் க்ளோஸ் ஜஸ்ட் பிகாஸ் எல்லாருமே வந்து ஒரே தாட் ப்ராசஸ்ல இருக்கோம். See, தேவயானி மேம் வந்து அவங்க ஒர்க்குக்கு எவ்வளோ ஆனஸ்டா இருக்க முடியுமோ அவ்வளோ ஆனஸ்டா இருப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்களோட 100% 200% கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லாருமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற தவிர எல்லாருமே அதே மாதிரி எஃபர்ட் போடுறோம். இப்ப பவி கேரக்டருக்கு நான் எந்த அளவுக்கு என்னால முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறேன். அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணமே அவங்களோட வேலையை அவ்வளோ ரசிச்சு பண்றதும் அவங்க வேலை மேல இருக்க அவங்களுக்கு இருக்கிற லவ் தான் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சதுக்கு காரணமே. ஸோ அதை பண்றதுனாலே அவங்க எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறிட்டாங்க. அதே மாதிரிதான் அங்க இருக்கிற நியாஸ், நானு, அபிஷேக் சார் எல்லாருமே. ஸோ வி காட் சோ க்ளோஸ். அதனாலே யாருமே வந்து தனியாவே சாப்பிட மாட்டோம், எப்பவுமே சேர்ந்துதான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி புது ஒருத்தவங்க இஸ் a family for us. அங்க இருக்கிற ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர் மாதிரி இல்ல, ஷீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நிவாஷினி திவ்யா, ஷீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. சோ அதனால எல்லாருமே ஒன்னாதான் சாப்பிடுவோம். அது வந்து ஒரு செட் மாதிரியோ இல்ல அது ஒரு ஒர்க் பிளேஸ் மாதிரி இருக்காது. we are all together, we are one family. புது ஒருத்தவங்க இஸ் one family. அது வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல இன்னும் ரொம்ப அழகா இருந்தது. அதுதான் ஆன் ஸ்கிரீன்ல கூட வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். முடியும் போது எல்லாருக்குமே அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ அழுக, யாருனாலையும் தாங்க முடியல. அந்த வீடு என்னமோ எங்க வீடு மாதிரி. மறுபடியும் we went to the house. அந்த இதெல்லாம் ஷூட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க 3 பேரும் அந்த வீட்டுக்கு போனோம். ஏன்னா அந்த வீட்லயே தான் ஷூட்டிங் இருக்கும்.
ஸோ அந்த வீட்டுக்கு போய் அந்த எங்கெல்லாம் நாங்க உட்காருவோம், எங்கெல்லாம் நாங்க உட்காந்து பேசுவோமோ அங்கெல்லாம் போய் போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தோம் நாங்க அந்த ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம். ஓகே. சோ க்ளோஸ் டு ஹார்ட். இப்ப எப்படின்னா புது புது அர்த்தங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு பிரேக் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து எதிர்நீச்சல் 2ல அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எல்லாருமே லைக் ஜனனியா வேற ஒரு பர்சன் ஆல்ரெடி இருந்த ஒரு பர்சன் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எல்லாருக்கும் செம ஷாக். ஓகே, என்னவா இருக்க போகுது, நம்மளை ஏத்துப்பாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல ஓடி இருக்கும்ல. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் உங்களை தேடி வரும்போது என்ன யோசிச்சீங்க? புது புது அர்த்தங்கள் முடிச்சோடனே ஐ கான்ஷியஸ்லி டுக் அ பிரேக். ஐ வாஸ் பிஸி வித் ஈவெண்ட்ஸ். நிறைய ஈவெண்ட்ஸ் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நிறைய ஷோஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பப்போ வந்து இந்த டிவி ஷோஸ்ல வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் இன்டர்வியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஆங்கர்ஸ் வந்து ஃப்ரீலான்ஸ் ஆங்கர்ஸா இருக்கும்போது ஐ வெண்ட் அண்ட் டிட் த இன்டர்வியூஸ். அந்த மாதிரி நிறைய இருந்தது. பட் புது புது அர்த்தங்கள் முடிச்சுட்டு எதுக்காக அந்த பிரேக்னா, எனக்கு ஏதாவது ஒரு கரெக்டான ப்ராஜெக்ட் வந்தா நான் பண்ணுவேன். ஓகே. இல்லைன்னா ஐம் நாட் கோனா டூ அப்படின்றது ஐ வாஸ் சோ கிளியர். அண்ட் ஸ்பெஷலி ஐம் நாட் கோனா டூ எனி ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது ஐ வாஸ் சோ கிளியர். ஓகே. சொல்லி 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 எனக்கு அதுதான் நடந்தது. சொல்லிக்கிட்டே நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தா இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் வேணாம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதே மாதிரி எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கால் வந்துட்டே இருந்தோம். என்ன எல்லாமே ரீப்ளேஸ்மெண்டா வருது, எனக்கு வேணாம் ரீப்ளேஸ்மெண்ட் நான் பண்ணல. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம் அது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ நீங்க ஒரு கேரக்டரை வந்துட்டு நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கேரக்டர் பவி கேரக்டரே வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி ஒருத்தங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணியிருந்தேன்னா அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்களோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ், அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நான் மாத்துறப்போ மக்கள்னால அதை ஈஸியா அடாப்ட் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் அது. அதே ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் ஒரு கேரக்டர் பண்றேன்னா அது இவங்க தான் அப்படின்றது போய் செட் ஆயிடும். நமக்குமே அப்படிதான். ஸோ அதனால நான் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே வரும்போதெல்லாம் இல்ல எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணாம்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட் அப்படி விட்டுட்டேன். சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரது வந்து கதை எனக்கு என்னோட கேரக்டருக்கு செட் ஆகல, இல்ல வேணாம் இது வேணாம் வேற ஏதாவது வரும் பார்த்துக்கலாம், வேற ஏதாவது வரும்னு சொல்லிட்டு ஐ வெயிட்டட் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி, நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம். பட் ஒரு ஷோக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். when I was driving I got a call from Srividya ma'am saying first I got a call from Ashwini saying எதிர்நீச்சல்ல வந்து உங்களை காஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு. I was shocked. எதிர்நீச்சல், ஏன்னா எதிர்நீச்சல் பத்தி எனக்கு தெரியும், ஏன்னா திருசெல்வம் சார் எடுக்கிறாருன்றனால எனக்கு எதிர்நீச்சல் பத்தி தெரியும், அவர் தான் எடுக்கிறாரு. எதிர்நீச்சல்னா திருசெல்வம் சார் ஆமா அப்படின்னு ஷாக், ஃபுல் ஷாக். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் தேவயானி மேம், செகண்ட் சீரியல் இப்போ வர்றது வந்து திருசெல்வம் சார் வருது அப்படின்னு. நான் கோலங்கள் பார்த்தாள்ல, நான் பார்த்த ஒரே தமிழ் சீரியல் கோலங்கள். சரி இது என்னது, இது இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள். சரி இருக்கு, பாப்போம் வெயிட் பண்ணுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம், பேசுங்க பண்ணலாம் அந்த மாதிரி நான் சொல்லிட்டு வச்சுட்டேன். பட் ஐ வாஸ் நாட் கன்ஃபார்ம்ட் yet. நான் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே அதோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் போற வரைக்கும் ஐ வில் நெவர் பிலீவ் தட் இட்ஸ் மைன். I did not take it so seriously. அது வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு. திருப்பி I got a call from Srividya ma'am saying இந்த மாதிரி இருக்கு, அவங்களால பண்ண முடியுமா, இந்த மாதிரி கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம்னு. அப்போ ரீப்ளேஸ்மெண்டா அப்படின்ற மாதிரி ஒரு இது மட்டும் இருந்தது. மேம் அது எப்படி அப்ப நான் இந்த கேள்வி கேட்டேன், மேம் எப்படி மாறினா ஏத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டப்போ, இல்ல இது ஒரு 6 months கேப் விட்டு தான் வருது, அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுதான் பார்வதி, நீங்க வாங்க வந்து பாருங்க, லுக் டெஸ்ட் ஒரு வாட்டி பாத்துடலாம், என்னன்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இட் வாஸ் மேஜிக்கல். பட் பரவாயில்ல எடுத்து இப்படியாவது பண்ணிடலாம்னு ஒரு தைரியம் வந்து நான் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திருசெல்வம் சார் ஐ டுக் இட். அங்க இருக்க ஒரு ஃபேமிலியே வந்து லைக் சேம் அதே காஸ்ட் அண்ட் அதே எல்லாமே அதே தான் இருக்காங்க. புது ஆளா நம்ம வந்து உள்ள போறோம், பட் ஆனா சேம் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிருக்கும் இந்த ப்ரீவியஸ் ஆக்டர் கூட. அண்ட் நீங்க அதுல ஒரு ஆள் புதுசா போறீங்க, திருப்பி நம்ம அடாப்ட் பண்ணணும், திருப்பி அவங்க கூட அந்த ஒரு ரேப்போ செட் ஆகணும் அப்படின்னும் போது என்னெல்லாம் ஒர்க் பண்ணீங்க? ஆரம்பத்துல ரொம்ப பயந்தேன் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். எல்லாருக்குமே அந்த அவங்கள ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலியா செட் ஆயிட்டாங்க. நம்ம மட்டும் தனியா போய் உள்ள போய் ஒரு புதுசா ஒரு போய் நம்ம அங்க உள்ள சேர்றோன்றப்போ ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனித்தனியா ஒரு பாண்ட் கிரியேட் ஆகணும். ஆஸ் அ ஃபேமிலி நானும் ஒன் அமங் தம்ன்ற மாதிரி தெரியணும், ஸ்கிரீன்லயும் தெரியணும் அப்படின்றது வந்து இட் வாஸ் ரியலி சேலஞ்சிங். அது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ஆச்சு, டைம் ஆச்சுதான். ஆனா போக 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 நேச்சுரலாவே அது வந்து ஆஸ் அ கேரக்டர் எனக்கு வந்து பில்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜனனியா இது பண்ணணும்னா ஜனனியா ரெடி ஆகணும், அதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும், அதுக்குன்னு சில விஷயங்கள் நம்ம ஏதாவது ஒரு சீன் போறோம்னா இதுக்கு எப்படி பண்ணலாம் இதுக்கு எப்படி பண்ணலாம்னு யோசிக்கணும். அதெல்லாம் இப்பெல்லாம் கிவ் மீ ஜனனி, when I just go dress up I am ஜனனி அப்படின்ற மாதிரி டக்குன்னு என்னால ஈஸியா மாத்திக்க முடியும். ஏன்னா அது வந்து அவ்வளோ நாள் நம்ம நடிச்சு பழகி த கேரக்டர் கோஸ் இன்சைட்.
அது வந்து நம்ம அந்த கேரக்டராகவே மாறிடுவோம்னு சொல்லுவாங்கல்ல. அது ஆனனால இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. நேச்சுரலா நான் எது பத்தி யோசிக்க வேணாம். அந்த சீன்ல ஆன் த ஸ்பாட்ல ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் ஜனனி என்ன பண்ணுவான்றது நேச்சுரலா எனக்கு நடிக்க வந்துரும். ஓகே. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் ஆனா போக போக பழகிடுச்சு. இப்போ ரீசெண்ட் எபிசோட்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சு நிறைய பேர் வந்து they gave me so much of love. அவ்வளோ லவ் கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த ஒரு சீன்ஸ்க்கு மட்டும் அந்த அளவுக்கு வந்து they've showered me so much loveன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற சார் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி போக 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 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கதை மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இப்போதான் எனக்கு தெரியாது. இந்த சீன்ஸ் வரதுக்கு முன்னாடி தெரியாது. இப்போ இந்த ரீசெண்ட் எபிசோட்ஸ் வரதுக்கு முன்னாடி ஓகே கதை மாறப்போகுது அப்படின்றதே வந்து நமக்கு தெரிய வருது. அண்ட் ஆடியன்ஸுமே அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து தே ஆர் வெயிட்டிங் என்ன நடக்க போகுதுன்னு. ஈவன் எனக்குமே வந்து பெருசா ஐடியா இல்லை. ஏன்னா என்ன நடக்க போகுதுன்றது எங்களுக்கே சீன் பேப்பர் வரும்போது தான் தெரியும். இப்படி ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் தான் நாங்க பண்ணுவோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கனிகா மிஸ் பண்றாங்க இல்லையா? அண்ட் எங்க ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் நிறைய இருக்கு. அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது செட்ல அவங்களும் தான் மிஸ் பண்றோம். அக்கா இஸ் பிஸி வித் ஃபிலிம்ஸ். பயங்கரமா வந்து ஃபிலிம்ல பிஸியா இருந்தனால அக்கா couldn't concentrate on this project. பட் ஆனா we all miss அக்கா. பயங்கரமா மிஸ் பண்றோம். அவங்களுமே வந்து she is very sweet, ரொம்ப பாசிட்டிவ். அவங்க கூட அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது என்னால நடிக்க முடிஞ்சதேன்றதுல ஐ எம் சோ கிரேட்ஃபுல். நம்ம மீட் பண்ற ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்துல ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க. நம்ம மீட் பண்றோம் அப்படின்னாலே ஏதோ ஒன்று எழுதியிருக்குன்னு தான் அர்த்தம்னு சொல்லுவாங்க. சும்மா பாஸ் ஆக மாட்டாங்க. ஸோ கனிகாக்காவை நான் மீட் பண்ணதுக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கும் ஐ எம் சோ கிரேட்ஃபுல். அவங்கள ஷீ சோ பாசிட்டிவ். அவங்களோட ஆராவே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அவங்க கிட்ட இருந்தும் நிறைய நான் கத்துக்கிட்டேன். நைஸ். அண்ட் இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒரு ஆன் ஸ்கிரீன் பேர் பிரசன்ஸா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ற விஷயம் வந்து உங்களோடதும் பிடியோடதும் ரியலா எப்படி இருக்கும் அண்ட் ஆன் ஸ்கிரீன் நாங்க பாக்குறோம். பட் ஆஃப் ஸ்கிரீனா கேக்குறேன். பிடி அக்கா சோ ஸ்வீட்டுங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல வந்து போனப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஈஸியா க்ளோஸ் ஆயிடுவாங்க. சில பேர் ஈஸியா க்ளோஸ் ஆக மாட்டாங்க. கரெக்டா? அந்த மாதிரி இருப்பாங்க. பட் நான் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகலையோன்னு நினைச்சேன். பட் ஆனா இப்ப இருக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பிடி அக்கா தான். அதாவது போக 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 தான் ஷீ இஸ் வெரி ஸ்லோ இன் கனெக்டிங். பட் ஆனா கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஜென்யூனான ஒரு கேரக்டர். அவங்க ஷீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எதா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் கேட்கலாம். எதா இருந்தாலும் கேட்கலாம். ஷீல் நெவர் ஜட்ஜ். கரெக்டா என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க. ஓகேனா இது ஓகேடா, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணாதடா, அந்த மாதிரி பண்ணா அப்படி ஆயிடும். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அப்படி ஆயிடும்ல, நீ இந்த மாதிரி பண்ணி பாருன்னு. அதனாலயே எனி டவுட்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்லி கோ டு பிடி அக்கா. அந்த மாதிரி ரொம்ப எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அவங்க கிட்டே நான் சொன்னது இல்லை இது வரைக்கும். ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு பர்சன்னா வந்து பிடி அக்கா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ அட்மையர் ஹர் சோ மச். அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமே, the way she dances, the way she presents herself. அவங்க சாரி கட்டுறது, அவங்களோட கொலுசோட அவ்வளோ அழகா இருக்கும். அவங்களோட கொலுசும் அவங்களோட மெட்டியும் ஒரு நாள் ஒன்று போட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் the perfection she maintains ஓவராலாவே. அதுக்கப்புறம் அவங்க நடிக்கும் போது அந்த டயலாக படிச்சுட்டா அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்கல்ல ரேணுகாவா, அது அவங்க நடிப்பு எல்லாமே எனக்கு பிடிக்கும். பிடி அக்காவே ஓவராலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ பர்சனாலிட்டியாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் a big fan of her first. அவங்கள மாதிரி எல்லாம் நம்மளால சான்ஸே இல்லை. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு ஆள் பிடி அக்கா. நைஸ். நிறைய கேரக்டர்ஸ் பத்தி நம்ம வந்து பேசிட்டே இருந்தோம் இல்லையா? பட் ஆனா இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்வதி நாங்க வந்துட்டு இப்போ போலீஸ்ல பார்த்துட்டு இருக்கோம், நீலாவா. ஸோ எப்படி அது வந்து உருன்னு பார்க்குற மாதிரியான ஒரு கேரக்டர், அதே சமயம் மற்றவங்ககிட்ட சிரிச்சு பேசுற ஒரு கேரக்டர், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் அந்த ஒரு அப்ஸ்ட்ரைட்டா ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆள், இறுக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஆள், பட் ஆனா அவங்க உள்ள எமோஷனலி சாஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சொல்றதுக்கே இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கே, எப்படி புல் பண்றீங்க? இட் இஸ் நைஸ் இல்ல டு ட்ரை அவுட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஏதோ ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். இங்க வந்தா ஜனனியா விளையாடுற மாதிரி, அங்க போனா நீலாவா விளையாடுற மாதிரி. ரொம்ப ஐ எம் என்ஜாயிங் திஸ். ஆனா நீலா வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க தான். அவங்க வந்து ஷீ சாஃப்ட் இன்சைட். நிறைய ஃபீமேல்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகும். நிறைய பெண்கள் பாக்குற பெண்களுக்கு இது கனெக்ட் ஆகும். who all are going through their divorce, இல்ல யாராவது டிவோர்ஸ்க்காக
அப்ளை பண்றவங்களா இருந்தா இவங்களுக்கு வந்து நீலா கேரக்டர் கனெக்ட் ஆகும். இல்ல அவங்க வீட்லயே யாராவது இந்த மாதிரி 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கேரக்டர் கனெக்ட் ஆகலாம். ஏன் சொல்றேன்னா இப்ப நீலா வந்து ஷீ சாஃப்ட் இன்சைட். அவளுக்கும் ராஜா மேல அவ்வளோ லவ் இருந்தது. ஷீ இஸ் ஆல்சோ வெரி பாசிட்டிவ். பட் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால அது 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. 2 பேருக்கும் தே ஹேவ் தேர் ஓன் ரீசன்ஸ் டு பி செப்பரேட்டட். ஸோ இதை வந்து நான் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் ஒன்று. இன்னொன்று ஆனால் எப்பவுமே நான் வந்துட்டு உருன்னு தான் இருக்கேன், ஃபுல்லாக சீன் ஃபுல்லாக உருன்னு தான் இருக்கேன். பட் ஆனால் திஸ் இஸ் ஒன் ஃபேஸ் ஆஃப் த கேரக்டர். அடுத்து போக 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 யூ வில் ஆல்சோ see the different face of the character. பட் இப்போ ஸ்டார்டிங்ல இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என் குழந்தை கூட நல்லா ஜாலியாக இருப்பேன், வெளியில இருக்கிறவங்க கூட எல்லாம் சிரிச்சு பேசுவேன். ஆனால் ராஜாவை பார்த்தா மட்டும் என் ஃபேஸ் மாறிடும். ராஜா மட்டும் எனக்கு வேணாம்னா வேணாதான் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா சில பேர் இருப்பாங்களா, சார் எவ்வளோ நீ என்ன வேணாலும் சொல்லு எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு இது போய் கனெக்ட் ஆகும். போலீஸ் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு அம்மாவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருந்தது? ஏன்னா மருமகளா பேக் டு பேக் 2 சீரியல்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்றது ஓகே ஃபைன். ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அமைஞ்சுது. அண்ட் பிசிக்கலாவும் சரி அப்பியரன்ஸும் சரி நம்ம வந்து அந்த கேரக்டராவும் பில்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லும் போது என்ன தாட் ப்ராசஸ் ஓடிச்சு, என்னெல்லாம் யோசிச்சிங்க? ஆக்சுவலி நீலா கேரக்டர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நல்ல கேரக்டர். அதுவுமே வந்து ஒரு நல்ல பீப்புளுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அதுவும் ஹாட் ஸ்டார்ல வந்து ஒரு 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 பிளாட்ஃபார்ம்ல நமக்கு ஒரு வெப் சீரியல் நமக்கு கிடைக்குது அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் வந்து என்னோட ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் வந்து உள்ள போறேன் அப்படின்றப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சைடு. இன்னொரு சைடு தே செட் நீங்க வந்து ஒரு அம்மாவா பண்ணணும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் சார் அப்படின்னா, இல்ல நீங்க சின்ன வயசுல நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதனாலதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு. ஆனா அதுக்கப்புறமும் நீங்க பிரிஞ்சுதான் இருக்கீங்க, மறுபடியும் நீங்க சேருவீங்களா இல்லையான்றதுதான் கதைன்ற மாதிரி சொன்னாங்க. ஐ ஃபர்ஸ்ட் ஃபெல்ட் வேண்டாம், எதுக்கு இப்பதான் நம்ம செகண்ட் சீரியல் பண்றோம், இது எதனாலன்னா இப்போ மலையாளத்திலயோ இல்ல வேற எங்கேயாவதுன்னா நம்ம யோசிக்கவே வேணாம். ஆனா தமிழ்ல வந்து அப்படி இல்ல, நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பேட்ஜ் குத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தானே தவிர எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுல பிரச்சனை இல்லை. எனக்கு ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் சோ மெனி கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸ் பண்ணும்போது அந்தந்த கேரக்டர்ஸ்ல சில விஷயங்கள் இருக்குன்னா அது இருக்குதான், அது அந்த கேரக்டர் நம்ம கிடையாது. சோ அதனால ஐ வாஸ் ஓகே. பட் ஆனா எனக்கு எங்கேயோ வந்து இந்த மாதிரி நம்மள அப்புறம் இதே மாதிரி கூப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. பட் ஆனா இப்போ அப்படி இல்ல, அது ஃபர்ஸ்ட் தான். இப்போ அப்படி இல்ல, இப்போ வந்து மக்களுமே இன்னும் வந்துட்டு கொஞ்சம் வைடா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியிலயுமே வந்து மாறி மாறி நம்ம வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில சரி இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் வந்து சரி ஓகே பரவாயில்ல பாத்துக்கலாம். இப்ப எதிர்நீச்சல்ல நிறைய லவ் நிறைய இடத்துல இருந்து வருது இல்லையா, பட் ஆனா அந்த மறக்க முடியாத அப்ரிசியேஷன் ஒண்ணு இருக்கும். லைக் இந்த ஒரு இது வந்து இவ்ளோ அழகா பாரு வந்து புல் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் யார் கொடுத்தா, என்ன அப்ரிசியேஷன்? இப்போ வந்து எனக்கு நிறைய கால்ஸ் வருது. அதுல வந்து நீங்க வந்து இப்ப இருக்கிற நடிகர்கள் மாதிரி நடிக்காம கிளாசிக் பிலிம்ஸ்ல நடிப்பாங்கல்ல, அவங்க அழுதா நமக்கு கண்ணீர் வருது, அவங்க நடிச்சாதான் நமக்கு வந்து அந்த உண்மையா ஃபீல் ஆகும், அந்த மாதிரி நீங்க நடிக்கிறீங்க, உங்க நடிப்புல அது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அப்போ அவ்வளோ நம்ம நல்லா பண்றோமா, இன்னும் நம்ம நிறைய கத்துக்கணுமே, இது அப்போ நல்லா இருக்கா அப்படின்னு நமக்கு யோசிக்கும் போது இந்த மாதிரி அப்ரிசியேஷன்ஸ்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி வரும்போது, அதுவும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் வரும்போது ரொம்ப பெரிய விஷயம். ஜெயலட்சுமி அம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க, அப்புறம் நந்தகுமார் சார்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவங்க எல்லாருமே சொன்னது அந்த காலத்துல சாவித்திரி அம்மா எல்லாம் அழுதா நமக்கு அழுக வருமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி நீங்க நடிக்கிறீங்க, இப்ப நேச்சுரலா ரியலா இருக்கு நீங்க பண்றது அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஐ வாஸ் டச்ட். ஐ வாஸ் சோ கிரேட்ஃபுல். கரியர்லயே நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சீன் ஆர் இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு எமோஷனை நான் எமோட் பண்றதுக்கோ இல்லைன்னா இந்த ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் நான் வந்து புல் பண்றதுக்கு அவ்வளோ மெனக்கட்ட அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்கும், என்ன சீனா இருக்கும்? இப்போ நான் ரீசெண்டா பண்ண எபிசோட்ஸ்ல தான் நான் மேல வந்து சக்தியோட அந்த வீடியோவை பார்த்து அங்க அலறி அழுகணும். அதுக்கப்புறம் கீழே வந்து குணசேகரனோட சட்டையை பிடிச்சி என்ன பண்ணீங்க அவரன்னு கேட்கணும். கேட்டுட்டு உடனே அவர் ஏதாவது சக்தியா பண்ணிடுவாரோன்னு அதே கோவ எமோஷனை அப்படியே அவர் வந்து நடிப்பாரு. அப்புறம் கிளாஸை தூக்கி வீசி காஃபி எல்லாம் கொட்டி அப்புறம் அப்படியே அந்த எமோஷனை வந்து அப்படியே அழுகையா மாத்தி கெஞ்சணும், சார் தெரியாம பண்ணிட்டேன், ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற சீன். அது வந்து ஃபுல்லா மேலேருந்து அந்த எமோஷன் கேரி ஆகி கீழே வரைக்கும் வந்து எல்லாம் முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புற சீன். அது வந்து ஐ புல்ட் இட் ஆஃப். பட் ஆனா அது வந்து இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை, அந்த மாதிரி இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா நான் பண்ணதே கிடையாது இது வரைக்கும்.
ஸ்க்ரீன்ல ஒரு ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் போய் கெஞ்சுவேன், கால்ல விழுவேன், அழுவேன், கோவப்படுவேன், கத்துவேன். எல்லா எமோஷன்ஸும் ஆல்மோஸ்ட் நெறைய எமோஷன்ஸ் அதுக்குள்ளேயே வந்துரும். மேலேயும் வந்து வீடியோவ பார்த்து கத்துற சீன். அதெல்லாம் அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஐ டிட்ன்ட் நோ ஐ குட் புல் சச் சீன். அவ்ளோ பெரிய சீன், அவ்ளோ எமோஷன நான் காட்டணும். அது மக்களுக்கு போய் சேரணும். எல்லாவும் இருக்கு. இட்ஸ் சேலஞ்சிங் பட் ஆனா ஐ டிட் இட். யா பியூட்டிஃபுல். உண்மையிலேயே சக்திக்கு ஒண்ணுன்னா ஜனனியால பொறுக்கவே முடியாது அப்படின்றது அழகா லைக் காமிச்ச மாதிரியான ஒரு அது வரைக்கும் அந்த கேரக்டர் ஜனனி எங்கேயுமே உடையல. அங்கதான் உடைஞ்சு அங்கதான் பிரேக் ஆறா அப்படின்றது வந்து ஸ்கிரீன்ல ஜனனியா மக்களை பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சது அந்த சீன்ல தான். இந்த ஒரு ஹோல் ஜர்னிலயுமே உங்களுடைய ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருந்தது? ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் தான். எங்க வீட்ல வந்து தே டோன்ட் அவங்க எல்லாமே வந்து ஒரே மாதிரி யோசிக்கிறேன். நம்ம ஒரு குழந்தைன்னா படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்ல ஒரு வேலையில செட்டில் ஆகணும், அந்த மாதிரி யோசிக்கிற ஆள். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மீடியானா என்னன்னே தெரியாது. அவங்க யோசிச்சு கூட பார்க்கல. டிவியில பார்ப்போம் அவ்வளவுதானே தவிர இந்த ஒரு ஃபீல்டு இப்படி இருக்கு, இதுக்குள்ள போலாம், எம்சினா என்ன அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கேட்டார். பட் நான் வந்து இந்த மாதிரி ஹோஸ்டஸ் ஜாப் பண்றேன்றதை எங்க வீட்டுல சொல்லல. சொன்னேன்னா என்ன திரும்ப வர சொல்லுவாங்க, இல்ல காசு அனுப்புவாங்க. இது ரெண்டுமே எனக்கு வேணாம். Okay. So adanaala when I was a hostess, when I was doing this job, I did not tell them that I was doing this, but I was confident நான் ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்றதுல நான் கான்ஃபிடண்டா இருந்தேன். அது மறைச்சு பண்ணணும்னு இல்லை. நான் அதை பண்றேன்னு தெரிஞ்சா அவங்க கஷ்டப்படுவாங்க. இதுக்கு தான் உன்னை படிக்க வச்சேனா அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. இதுக்கு நீ எதுக்கு அங்க போய் கஷ்டப்படுற, நீ இங்க வா, நான் உனக்கு எங்க அப்பா சொன்னா என்ன வேலை வேணாலும் கிடைக்கும், எனக்கு அதுவும் வேணாம். நானா பிளேஸ்மெண்ட் ஜாயின் பண்ணி நானா எனக்கு எல்லாமே பண்ணிக்கிறேன். எனக்கு எங்க அப்பா அப்படிதான், ஹி இஸ் வெரி இண்டிபெண்டன்ட். அதே மாதிரி நானும் எங்க அப்பா மாதிரி இண்டிபெண்டன்டா இருக்கணும். நான் எம்சி எல்லாம் ஆகி ஒரு பொசிஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அப்பாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தேன், ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுத்தேன். அதுல நானே ஃபேஸ்புக்லாம் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே ஃபேஸ்புக்ல வந்து நான் என்னோட இவெண்ட்ஸ் எல்லாம் நான் போட்டிருந்தேன். போஸ்டிங் ஷோ வித் பிரபு சார் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு, அதை நான் ஹோஸ்ட் பண்றேன். அது பார்த்தோன்னே பாரு வந்து என்னடி பண்ற, இந்த மாதிரி என்னென்னமோ போட்டிருக்க அப்படின்னு மாட்டிக்கிட்டேன். அதுலதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒண்ணு பண்றேன்ப்பா, எம்சியா அது என்ன சேஃபா அப்படின்லாம் கேட்டாரு. அப்படிதான் வந்து they got to know. ஓகே. ஆனா they accepted. நைஸ். இன்டு சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்படி எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஃபர்ஸ்ட் they were not okay. இப்போவுமே வந்துட்டு இது வேணுமா வேண்டான்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடு இருக்கும். பட் ஸ்டில் என்னோட சக்சஸ் எல்லாம் பார்க்கும்போதோ இல்லை நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அவங்க கிட்ட போயிட்டு உங்க பொண்ணு இது பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லும்போது தே ஆர் ஹாப்பி. என்ன இது இந்த மாதிரி சீன் வந்ததா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்டயே வந்து ஏதாவது ஒரு முக்கியமான சீன் வந்தா நான் அதை மட்டும் அனுப்பி இது நல்லா இருக்கா பாருப்பா நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான உண்மையிலே. இன்னும் அந்த எப்படி சொல்றது, ஒரு சின்ன பாரு லைக் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் அண்ட் ஒரு சின்ன இதுக்காக ஏக்கம் எப்பவுமே இருக்கும். அந்த ஏக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும், எப்பவுமே இருக்கு. ஆனா நமக்கு எல்லாமே கிடைக்காதுல்ல, எல்லாமே கிடைச்சிடாது இல்ல. ஸோ ஐ ஹாவ் மை ஃப்ரெண்ட் ஹியர். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்கூல்லேருந்து இங்கே ஒன்றா தான் வந்தோம். ஸ்கூல்லேருந்து ஒன்றா படிக்கிறோம், காலேஜ்லேயும் ஒன்றா படித்தோம், பிளேஸ்மெண்ட் ஆகியும் ஒன்றா வந்தோம். ஷீ இஸ் த ஒன் ஹூ சப்போர்ட்ஸ் மீ. இன்னைக்கு டேட் வரைக்கும் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னாலே அவ தான். உன்னால முடியும், எனக்கு நானே வந்து உடஞ்சு போனாலும் இல்லை என்னால் முடியாது போல அப்படின்னு உடஞ்சு போனாலும் இல்லை உன்னால முடியும், நீ பண்ணுவ, நீ பாடு, நீ பண்ணுவ, உனக்கு நல்லா வரும், உனக்கு நல்லது வரும் பாரு, ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பாருன்னு நமக்கு ஒரு புஷ் இருக்கும்ல, அது எப்பவுமே அவ தான். அவ இல்லைன்னா நான் இல்லை. ஹர் நேம் இஸ் மஞ்சு. நமக்கு ஒரு சப்போர்ட் நம்ம இருக்காங்க அப்படின்னு இருந்தாலே அது ஒரு தனி ஒரு இதுதான். ஆமா, ஒரு ஸ்ட்ரெங்த் தானே அது. எனக்கு வந்து she is always there. பியூட்டிஃபுல்லான உண்மையிலே இந்த கதையில கேட்கறதுக்கே வந்து வாவ் அப்படின்னு. தேங்க்யூ. நிறைய கேரக்டர்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் ஆங்கரிங்லயும் சரி ஆக்டிங்லயும் சரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. அடுத்தடுத்து என்ன மாதிரி உங்களுடைய லைக் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா இதெல்லாம் என்னுடைய ஒரு கோலா இருக்கு, எய்மா இருக்கு, ட்ரீமா இருக்கு அப்படின்ற மாதிரி? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எதுவுமே இப்ப நான் நடிச்சிட்டு இருக்க எதிர்நீச்சல் வரைக்கும் நத்திங் இஸ் மை கோல். எவ்ரிதிங் கேம். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இது வரைக்கும் நானா போய் கேட்டது இல்ல. என்னோட ஜர்னில எனக்கு ஒரு ஷோ வேணும்னு கூட நான் கேட்டது இல்லை. எனக்கு என்ன வருதோ அது மட்டும் தான். அது என்னமோ நான் வந்து அது என்னோட மந்த்ராவா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே நான் எனக்கு இது வேணும்னு கேட்டா எனக்கு அமையாது. அதே என்ன தேடி வருது எனக்கு அமையும். எனக்கு நான் ஆடிஷன் போனா கூட எனக்கு அமையாது. இது வரைக்கும் நான் பண்ணது எதுவுமே நான் ஆடிஷன் போனது டைரக்டா ஷூட் தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆடிஷன் போனா கூட எனக்கு அமையாத ஒரு ஆள். அதனால நான் ஐ டோன்ட் கோ சேஸ், இட் ஜஸ்ட் ஃப்ளோஸ். அதனால எனக்கு என்ன வருமோ
அது வரும், நான் ஓகே அதை பண்ணுவேன் அப்படின்றதுதான். நத்திங் எனக்கு இதுதான் கோல், இது பண்ணணும் இது பண்ணணும்னு இல்லை. ஆனா ஓகே ஐ வாண்டட் டு லேர்ன் சோ மச். இந்த ஒரு ஆக்டிங், இந்த ஒரு வேர்ல்ட், இந்த யூனிவர்ஸ்ல ஐ வாண்டட் டு லேர்ன் சோ மச். நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணணும், நிறைய கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க ஆசைப்படுறது அண்ட் உங்களை தேடி வரணும், அந்த ஒரு விஷயமும் வந்து நிறைய நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம் சார்பா நாங்க வந்து வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ நீலோ, தேங்க்யூ சோ மச். தங்கமயிலில் தை கொண்டாட்டம் சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. இந்த தை திருநாளில் உங்கள் இல்லங்களில் பொன் பெருகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.